தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் சார்பாக கள்ளசாராயத்தை ஒழிப்போம், கள்ளுக்கடையை திறப்போம் என்ற கோரிக்கை ஆர்ப்பாட்டம் இன்று கோவையில் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டமானது மாநில பொதுச் செயலாளர் கே.சி. ராஜா தலைமை, கோவை மண்டல தலைவர் சுதர்சன் முன்னிலையில் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் கள்ளசாராய மரணங்களை கட்டுப்படுத்த வேண்டும், கள்ளசாராய மரணத்தில் வழங்கப்படும் சாராயம் காய்ச்சுவோர் இடமிருந்து வாங்கி கொடுக்க வேண்டும், மக்களின் வரிப்பணத்தில் கொடுக்கக்கூடாது, சினிமாவில் வரும் புகைப்பிடிக்கும் காட்சிகளை, மது அருந்தும் காட்சிகளையும் தடை செய்ய வேண்டும், வருங்கால இளைய தலைமுறையினர் அதை பார்த்து கெட்டுப்போகிறார்கள், மது போதையால் பாதிக்கப்படும் வணிகர்களுக்கு நஷ்டீடாக போதை ஆசாமிகளிடமிருந்து பணம் வசூல் செய்து கடைக்காரரிடம் கொடுக்க வேண்டும் உள்பட 10 கோரிக்கைகள் ஆர்ப்பாட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. ஆர்ப்பாட்டத்திற்கு மண்டல செயலாளர் பாலகிருஷ்ணன், மண்டல ஒருங்கிணைப்பாளர் இடையர்காடு சி. பாஸ்கர், மாநில துணைத் தலைவர் தங்கசாமி என்ற திரு. வேல்முருகன், மாநில செயலாளர் வேதநாயகம், மண்டல துணைத் தலைவர் வி.ஜி. மணி தலைமையிலும், செல்வபுரம் நிர்வாகிகளும், மண்டல இளைஞரணி தலைவர் விஜயகுமார், திருப்பூர் மாவட்ட தலைவர் ஆதிச்செல்வன் தலைமையிலும், திருப்பூர் மாவட்ட நிர்வாகிகளும், கரூர் மண்டல தலைவர் முருகேசன் தலைமையில் மாவட்ட தலைவர் சக்திவேல் உள்பட நிர்வாகிகளும், ஈரோடு மாநில செயலாளர் சுரேஷ்குமார் தலைமையில் மேற்கு மாவட்ட தலைவர் முருகன் மற்றும் ஈரோடு நிர்வாகி கோவை கிழக்கு மாவட்ட தலைவர் ஐயனார் இந்தராஜ் தலைமையில் கிழக்கு மாவட்ட நிர்வாகிகளும், சூலூர் ஒன்றிய நிர்வாகிகளும், பாப்பம்பட்டி பிரிவு கிளை நிர்வாகிகளும், கோவை மேற்கு மாவட்ட செயலாளர் ராமசாமி தலைமையில் மேற்கு மாவட்ட நிர்வாகிகளும், வடக்கு மாவட்டம் துடியலூர் கிளையின் தலைவர் கணபதி ராபன் தலைமையிலும் வடக்கு மாவட்ட நிர்வாகிகளும், தெற்கு மாவட்ட செயலாளர் சேர்மகனி அவர்கள் தலைமையிலும் தெற்கு மாவட்ட நிர்வாகிகளும், அவை கிளை நிர்வாகிகளும், தாமரைக்குளம் நிர்வாகிகளும் மற்றும் மேற்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் சூர்யா உள்பட ஏராளமான வியாபார பெருமக்களும் கலந்து கொண்டனர்.